விஜய் வந்து புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல காவேரி வந்து பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், அது எனக்காக மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னதும் பாட்டி இருந்துகிட்ட என்னன்னு சொல்லு காவேரி. அது ஒண்ணுமில்ல பாட்டி, விஜய் வந்து பால் காய்ச்சறதுக்காக வந்து சொல்லிட்டு போனாருல்ல, அதுக்காக நான் வந்து அட்டன் பண்ண போகணும். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நீங்க தான் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் போயிட்டு வரவா? சரி காவேரி நீ போயிட்டு வா. உன்னை நான் எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் வந்து கடைக்கு போயிருக்கா, நான் ஒரு திங்ஸை வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிடுறேன், அதே மாதிரியே நீயும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. விஜய் வந்து காவேரி வரதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உள்ள வா காவேரி, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் காவேரியும் உள்ள போறாங்க. விஜய் இருந்துகிட்டு காவேரி நீ வருவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போதான் என் மனசு ரொம்பவே ஆறுதலா இருக்கு காவேரி, இந்த தீப்பெட்டி நீயே வந்து இந்த வீட்டுக்கு விளக்கேத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. காவேரியும் அங்க விளக்கேத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல குமரன் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ என்னால எழுந்திருக்கவே முடியல, என்னை யாராவது வந்து தூக்கி விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கரமா பயம் வந்துடுது. போச்சு மாமா குரல் வேற கேக்குது, இப்ப நான் நல்லா மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து வீட்டுக்கு வேகமா ஓடி வராங்க. பின்னாடியே விஜயும் ஓடி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் குமரன் கீழே விழுந்ததை பார்த்துட்டு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மிட் பண்றாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு மனசுக்குள்ளேயே இப்போ தம்பி இருக்கிறதுனாலதான் குமரனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம். இதனால சாரதா வந்து மனசு இறங்கி வருவாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.